கல்யாணத்துக்கு 6 மாசம் முன்னாடியே, எஸ் 6 மாசம் முன்னாடியே இத வெட்டிங்க்கு, என்கேஜ்மெண்ட்டுக்கு, அதாவது எந்த ஈவெண்ட்டுக்குமே ரொம்ப கிட்ட எடுத்துக்காதீங்க. ஏன்னா பிரைட்டனிங்க்கு உங்களுக்கு பீல்ஸுமே நீங்க ஏர்லியரா ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்க ஸ்கின் அடுத்த மாசம் இருக்காது, அதுக்கு அடுத்த மாசம் இருக்காது. ஏன் நான் இப்ப சொல்றேன், அதனாலதான் எது புதுசா அக்ரெசிவா நீங்க ட்ரை பண்றதா இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ உங்களுடைய ஸ்கின் அண்ட் ஹேருக்கு நீங்க என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்ல போறேன். ஹாய், நான் டாக்டர் ஐஸ்வர்யா, ஃபவுண்டர் அண்ட் சீஃப் கன்சல்டன்ட் ஆஃப் ஸ்கின் அண்ட் மீ ஸ்கின் கேர் கிளினிக், சென்னை. Contact us on this number for further queries or appointments. இந்த era of social mediaல நமக்கு pre-wedding photo shoots, engagement photo shoots, அது இல்லாம மெஹந்தி செரமனி, ரிசப்ஷன், வெட்டிங் ன்னு சொல்லிட்டு லைனா ஈவென்ட்ஸ் அழகழகா நம்ம பிளான் பண்ணி பண்றோம். அப்படி இருக்கப்ப சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் அண்ட் அட்ராக்ஷன் உங்களை நீங்க அழகா வச்சுக்கணும் இல்லையா? அதுக்கான அட்வைஸ் தான் நான் இப்போ கொடுக்குறேன். கல்யாணத்துக்கு 6 மாசம் முன்னாடியே, எஸ் 6 மாசம் முன்னாடியே நீங்க புதுசா ட்ரை பண்ற ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், ட்ரீட்மெண்டா இருக்கட்டும், அப்பவே நீங்க ஆரம்பிங்க. ஏன் நான் இப்ப சொல்றேன், ஸ்கின்ங்கிறது ஒரு சைக்கிள்ங்க. அப்ராக்சிமேட்டா யங் ஏஜ்ல ஒரு 28 to 30 டேஸ் இருக்கும். அதாவது இன்னைக்கு இருக்க ஸ்கின் அடுத்த மாசம் இருக்காது, அதுக்கு அடுத்த மாசம் இருக்காது. நம்ம ஷெட் பண்ணி ஃப்ரெஷ் ஸ்கின் செல்ஸ் அடியில இருந்து வரும். சோ இப்போ நீங்க எதனா புதுசா ட்ரை பண்ணி அது உங்க ஸ்கின்னுக்கோ இல்ல ஹேருக்கோ ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நீங்க ஒரு ஹீலிங் டைம் கொடுக்கணும். அதனாலதான் எது புதுசா அக்ரெசிவா நீங்க ட்ரை பண்றதா இருந்தாலும் 6 மாசம் முன்னாடியே பண்ணிடுங்கன்னு நான் சொல்றேன். ஸோ அக்ரெசிவான ட்ரீட்மெண்ட்ஸ்னா என்னன்னு நான் இப்போ சொல்றேன். நம்பர் 1, எனி பிரிஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட், அதாவது ட்ரெட்டினாயின் தாங்க மேஜரா கொடுக்கறது. அது நீங்க 6 months முன்னாடியே டெஃபினட்டா ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அது இல்லாம ஸ்ட்ராங்கான இன்கிளினிக் ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது உங்க ஸ்கின்ல குழி குழியா எதனா ஆக்னி ஸ்கார்ஸ் இருந்தாலும், இல்லைன்னா ஆக்னி போய் PIHன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அதாவது கருப்பு கருப்பா டாட்டா மார்க்ஸ் இருந்தாலும் சீக்கிரமா நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட பிக் டே முன்னாடி உங்க ஸ்கின் அமேசிங்கா இருக்கும். அண்ட் சப்ளிமெண்ட்ஸுமே நீங்க சீக்கிரமா ஆரம்பிச்சிடுங்க. அதாவது வைட்டமின் C, வைட்டமின் E அண்ட் குளூட்டதையான். இது எல்லாமே உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் பூஸ்ட் கொடுத்து உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேரை அழகா பளபளன்னு வச்சுக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட், ஓகேங்களா, பெடிக்யூர் மேனிக்யூர் எடுத்துக்கோங்க. இல்ல ரொம்ப உங்களுக்கு டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்கு, ரொம்ப கலர் டிஃபரன்ஸ் வேணும், கலர் நம்ம ஊர்ல கொஞ்சம் அப்சஷன் இருக்கு, அதுக்காக நான் டேன் ரிமூவல் அண்ட் பிரைட்டனிங்னு சொல்றேன். வெள்ளை அப்படிங்கறத சொல்லல. பிரைட்டனிங்க்கு உங்களுக்கு பீல்ஸுமே நீங்க ஏர்லியரா ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அமேசிங்கா ஈவன் ஸ்கின் டோன் ஃப்ரம் ஹெட் டு டோ இருக்குங்க. ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, நம்ம டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் அவுட்ஃபிட்ஸ் போடுவோம் இல்லைங்களா? லெஹங்காவா இருக்கட்டும், இல்லைன்னா ஃபுல் கவுனா இருக்கட்டும், இல்ல சாரியா இருக்கட்டும், சிலது பேக்லெஸ்ஸா இருக்கலாம், சிலது உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ்ஸா இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு இஷ்யூ இருக்கிற ஏரியாஸ்ல ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்கின்ல மேஜரா எந்த இஷ்யூஸ் இல்லைனாலும் மந்த்லி ஃபேஷியல் கம்பல்சரிங்க. அந்த காலத்துல இருந்தே விமென் மந்த்லி ஃபேஷியல்ஸ் எடுத்துக்கிறதுங்கிறது நார்மலான விஷயம். ஏன்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ணி ஃப்ரெஷ் ஸ்கின் செல்ஸ் நம்ம வர வைக்கிறோம். ஆனா இந்த ரிசல்ட் நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறோம்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணி தக்க வச்சுக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹேருக்கு ஒரு பேசிக்கான ருட்டீன் நீங்க எப்பயுமே வச்சுக்கோங்க. மேக் ஷுர் யுவர் ஹேர் இஸ் கிளீன், அதாவது ஒர்க் அவுட் ரெஜிமெண்ட் கரெக்டா இருக்கணும். அட் த சேம் டைம் அதிக ஸ்வெட்டோட ஹேரை அப்படியே விடாதீங்க. ஏன்னா அதுவே உங்களுக்கு ஹேர் ஃபால் காஸ் பண்ணும். ஆல்ரெடி வெட்டிங் ப்ரிப்பரேஷன்ல ஸ்ட்ரெஸ் இதாதுன்னு இருக்கும், கூட இந்த ஸ்வெட் அண்ட் இரிட்டேஷன்னால ஹேர் ஃபால் எக்ஸசிவா ஆக சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபில்லர் அண்ட் போட்டாக்ஸ். இதை வெட்டிங்க்கு, என்கேஜ்மெண்ட்டுக்கு, அதாவது எந்த ஈவெண்ட்டுக்குமே ரொம்ப கிட்ட எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஃபில்லர் எப்பவுமே ஸ்வெல் ஆகி அதுக்கப்புறம் தான் செட்டில் ஆகும். அண்ட் போட்டாக்ஸ் எப்பயுமே உங்களுக்கு 2 weeks கழிச்சு தான் மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் கொடுக்கும், சரிங்களா? ஸோ அதனால பிளான் பண்ணிக்கோங்க. சிலருக்கு ப்ரூசிங் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. உங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை ரொம்ப ஆல்டர் பண்ற மாதிரி எதுவுமே ஈவெண்ட்டுக்கு ரொம்ப கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் 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 டிஸ்கஸ் வித் யுவர் ஸ்பெஷலிஸ்ட் பிஃபோர் கோயிங் ஃபார் எனி ட்ரீட்மெண்ட். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஸ்கின்னை ரொம்ப ஸ்க்ரப் பண்ணாதீங்க. அதாவது ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியன்ஸ் போட்டு ஸ்க்ரப் பண்ணாதீங்க.
ப்ளீச்சை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் நினைக்கலாம் ப்ளீச் போட்ட உடனே நம்ம வெள்ளையாகிறோம்னு, கிடையவே கிடையாது. அது உங்கள் முகத்தில் இருக்க முடியை வெள்ளையாக்கி தான் உங்களை வெள்ளையாக காட்டுது. அது வந்து ரொம்ப டெம்பரரியான விஷயம். அண்ட் இந்த லாங் ரன்னில் பார்த்தீங்கன்னா அது உங்களோட ஸ்கின்னை வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணும், அதிகமாக டார்க்காக கூட ஆக்கும். ஸோ ப்ளீச்சை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். இட் மைட் பி லிட்டில் பிட் கன்ஃபியூசிங். ஸோ டோன்ட் வரி, எங்களை இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கஸ்டமைஸ்டான பேக்கேஜஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணுவோம். ஈச் பர்சனுடைய ஸ்கின் டிஃப்ரெண்ட்டுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி we will be giving you packages. இது both for men and women. Don't forget to subscribe to my channel.